டேய் பொட்டை இந்த மாதிரி பல வார்த்தைகளை என்ன சொல்லி நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொன்னதை விட நாஞ்சில் விஜயா தான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த லேடி கேட்டதுனால இனிஷியல்ல இருந்த டைம்ல பொட்டை இந்த மாதிரி பல வார்த்தைகளை என்ன சொல்லி, ஏன்னா இவங்க என்னுடைய தொழிலையும் இதையும் வச்சுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அவன் கூட வாழணும்னு ஒன்று கோரிக்கை, அது அவங்களுடைய கோரிக்கை கிடையாது. அப்படி இருந்தாலும் சட்டப்படி அதுக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இப்போ அது முடியாது, அதனால அது கிடையாது. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க நல்லவங்களா, இவங்க கெட்டவங்களா, இவங்க கூட பழகணும் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எல்லா தரப்பட்ட மனிதர்களும் என் கண்ணை பொறுத்தல ஒரே மனிதர்கள் தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரெட் ஸ்பீக்கர் வித் மீ கமலி. ஸோ இன்னைக்கு வெட்டி பேச்சு அன்லிமிட்டட்ல ஒரு கெஸ்ட் வந்து நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கெஸ்ட்டை வந்து பார்த்தாலே வந்து தெரியும் எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ்ல வந்து ரீசெண்டாக அவர் பேர் அடிபட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இதை தாண்டி ஜென்ரலாகவே சின்னத்திரையா இருக்கட்டும் வெள்ளித்திரையா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் நன் அதர் தென் நாஞ்சில் விஜயன் தான். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்றதுக்காக இருக்காங்க. வாங்க பேசலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா? எடுக்கும் போதே சும்மா நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். அப்படியா? ஓகே. சோ சின்னத்திரை வெள்ளித்திரை எல்லாத்துலயுமே வந்து பயங்கரமா சூப்பரா வந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா இவரு தெரியாதா, இவரை பார்த்தா நமக்கு அப்படியே மைண்ட்ல வந்து எப்பவுமே நிறைய சிரிப்பான விஷயங்கள், நிறைய நம்மள ஃபன் பண்ண விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்கும் இல்லையா? கெரியர் எப்படி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி மைண்ட் செட்ல உள்ள வந்தீங்க? இல்ல அப்படி நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிலாம் வரல, ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். நான் வந்து லைஃப்ல ஏதாவது சென்னையில போய் செட்டில் ஆகணும், சம்பாதிக்கணும்னு வந்தேன். வந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அமைஞ்சுது. ஓகே, இது நல்லா இருக்க, இதை ஏன் நம்ம பிடிச்சிக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுல சில விஷயத்த கத்துக்கிட்டு அப்படியே என்னுடைய டிராவல் போயிட்டு இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேச்சு போட்டி, பட்டிமன்றங்கள் போனேன். அதை வச்சு என்னன்னா அப்பதான் இந்த கேபியூல ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் உள்ள வந்து ட்ரை பண்ணேன். அந்த மொதல் எபிசோட்ல எலிமினேஷன் ஆயிட்டேன். ஓகே. அப்போ ஃபீல் பண்ணேன், என்னடா இது, நான் வேற ஊர்ல ரொம்ப பில்டப்லாம் கொடுத்துட்டேன். நான் விஜய் டிவில ஜாயின் பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய ஆளாக போகணும், ஏமாற்றம் வந்துடுச்சு. இப்போ என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சுன்ட்டு. அப்புறம் நான் உட்காந்து யோசிச்சேன். இப்போ நம்ம கூட ஒரு 10 பேர் அதில் அட்டன் பண்ணாங்க. அந்த 9 பேர் செலக்ட் பண்ணி நம்ம ஏன் தோத்தோம், அவங்கள்ட்ட இல்லாத ஏதோ ஒன்று நம்மள்ட்ட இல்லையா, அப்ப என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கத்துக்கிட்டு திரும்ப அதே இடத்துல போய் நிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு வந்து அப்படியே பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஸ்டேஜஸ் நம்ம வந்து பார்த்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறும் பொழுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். அதான் அப்போல்லாம் அந்த கோட்லாம் போட்டுக்கிட்டு, அப்போ இந்த வடபழனியில தான் ஒரு ஹோட்டல், அங்கே தான் தங்கி அவங்க இந்த க்ரூமிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. கூப்பிட்டு போய் ஃபேஷியல் ப்ளீச்சிங்லாம் பண்ணி விட்டு, அப்போதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த முகத்துல இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம ஊர்ல வளர்ந்த பையன் அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ பயங்கரமா இருந்துச்சு. ஓ, இப்படிலாம் சேனல்லாம் போனால் இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் புதுசா இருந்துச்சு. பட் இப்போ அது சாதாரணமாயிடுச்சு. எவ்வளவு ஸ்டேஜா இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். பட் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு போய் ஏறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்ப்போம் இல்லையா? நம்மளே வந்து ரெடி பண்ணுவோம், இல்லை யாராச்சும் ஷோ டைரக்டர் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆனா நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எதுவுமே வந்து பார்க்காம பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டேஜ்ல போய் என்ன வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு போய் சொதப்பின மொமெண்ட்ஸ் இருக்கா? இங்க சொதப்பல் எப்படி நடக்கும்னா, நம்ம பக்காவா ரிஹர்சல் பண்ணிட்டு போவோம். ஆனா அந்த ஆப்போசிட் கேரக்டர் நம்ம ரிஹர்சல் பண்ணதை தாண்டி புதுசா திடீர்னு ஸ்பாட்ல ஒன்று பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணனே தெரியாது. இன்னொன்னு, அவங்க ஒரு விஷயம் பேசினாதான் நம்ம அதுக்கு கவுண்டர் கொடுக்க முடியும். அதை கேட்கவே மாட்டாங்க. நான் யோசிப்பேன், ஐயோ கேளுங்க, சில நேரங்களில் சைட்ல எல்லாம் போய் சொல்லுவேன், கேளுங்க இதை கேளுங்கன்ட்டு. உங்களோட காம்போல வந்து யார் பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வடிவேல் பாலாஜி காம்போ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற யார் கூட பண்ணாலும் நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி போகணும். அண்ணன் கூட அப்படி கிடையாது. நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அவர் ஒரு லீட் எடுத்து போய்கிட்டே இருப்பாரு. அது டிவி ஷோலயா இருக்கட்டும், ஸ்டேஜ் ஈவெண்ட்லயா இருக்கட்டும், எப்பவுமே எனக்கும் வடிவேல் பாலாஜி அண்ணா இருக்கக்கூடிய காம்போ ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்பிட்வீன்ல கேட்கலாம்னு நினைச்சேன். வடிவேல் பாலாஜி அண்ணாவா இருக்கட்டும், இல்ல ரோபோ சங்கர் சார் இருக்கட்டும், நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அவங்களோட இருந்த சில விஷயங்களை ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? என்னன்னா நம்ம அவங்களோட க்ளோஸா நிறைய விஷயம் டிராவல் பண்ணியிருக்கோம். அது என்னைக்குமே ஞாபகம் இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, KK நகர்ல ஒரு வீடு. அப்போ வந்து ரோபோ சங்கரனாவும் பஜாஜ் சிட்டி 100, பாலாஜி அண்ணாவும் பஜாஜ் சிட்டி 100, நானும் பஜாஜ் சிட்டி 100, 3 பேருமே பைக்ல எல்லாம் ஒரு பாட்டி போயிருக்கோம். என்னடா அதாவது நாங்க பிளான் பண்ணி வாங்கல, பட் 3 பேருக்கிட்டயுமே ஒரே மாதிரி பைக் இருக்கும். அப்படிலாம் டிராவல் பண்ணி ரூம்ல உட்காந்து பேசுறது, நிறைய விஷயங்கள் கலகலன்னு இருக்கு. அப்போ ராமதனா சில நேரம் ஷூட்டிங் வந்தா அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. ராமதனா என்ன பண்ணுவாரு, மதுரையில இருந்து ஷூட்டிங் வருவார்ல, அப்போ அவர் வந்து அப்போ
பெருசா ரூம்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யார் வீட்லயா தங்க இருக்கணும், அப்ப என் வீட்டுல வந்து தங்கிப்பாங்க. ஷூட்டிங் முடிச்சு ஈவினிங் வந்தாரு, ரோபோனா வருவாரு. என்ன பண்ணாராம அப்படின்னாரு. ஐயா என்னையா ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காருயா. ராமருங்க வா, பாத்ரூம் யூஸ் பண்ணியா, எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண, 10 நிமிஷம், அதுக்கு ஒரு பில்லு, லைட் போட்டியா, ஃபேன் போட்டியா, டிவி யூஸ் பண்ணியா, பால்கனியில் எங்க வந்து நின்னியா, இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்லை போட்டு ஃபன்னியா நிறைய விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் இன்னும் அந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா எப்பவுமே அது வந்து உங்க மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களை சுத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, கான்ட்ரவர்சிஸா வந்து போயிட்டு இருக்கு. இப்பதான் வலிக்கு வரீங்க. ஆக்சுவலா இது கேட்கறதுக்கு தான் உங்க இன்டர்வியூ வந்தாங்க. நான் நினைச்சேன் என்ன சம்பந்தமே இல்லாம எப்படி ஃபீல்டுக்கு வந்து, அதாவது நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனா எடுத்தோட கேட்டுட்டா என்னடா இவன் கான்ட்ரவர்சியா கேக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கோச்சுப்பானோ அப்படிங்கிறதுக்காக இல்ல. சொல்லுங்க நீங்க எப்படி ஃபீல்ட்ல ஆரம்பிச்சீங்க, அங்க தொடங்கி இங்க வராங்க கேளுங்க. அப்படி இல்ல, பட் நான் அது முழுசா முடிச்சிடறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். சோ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் நீங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்ல இது நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணேன் நீங்க நினைக்கிறீங்க. இது வந்து நான் மட்டும் இல்ல, இந்த சொசைட்டில இந்த வீடியோ பார்க்குற பல பேர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏதாவது ரூபத்துல வந்துட்டு தான் இருக்கும். நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலையோ சில பிரச்சனைகள் நடந்துச்சு. வாழ்க்கையில யாருமே எனக்கு இந்த ப்ராப்ளம் வேணும்னு நினைக்கிறது இல்லை. ஸோ நடந்துடுச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது தான். நம்முடைய எதிரிக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அவன் நம்மளை பழி வாங்கிட்டான், அவன் நம்ம பழிக்கு பழி வாங்கணும் கிடையாது, அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். அவன் அதை பார்த்து ஆச்சரியப்படுவான், என்னடா நம்ம இவ்வளவு அடிக்கிறோம், இவன் ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கானா. ஸோ நான் இப்போ என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அதுதான். என்னை ஒருத்த அடிக்கிறான், என்னை பகைக்கிறான், என்னை பழிக்கிறான், இவன் முன்னாடி நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வைராகியத்தோட இன்னும் ஃபர்ஸ்ட் 10 அடி போனா இப்போ 20 அடி பாஞ்சு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் வந்து நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ மென்டலி உங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் கண்டிப்பாக கூட இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சமீபமாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ பொட்டிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு? அதுதான் ஒரு கடவுளுடைய ஒரு விஷயம். நம்ம சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில கடவுள் உனக்கு ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்தா இன்னொரு பக்கம் நல்ல விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் எனக்கு ஒரு அழகான மனைவி, நல்ல ஒரு என்ன புரிஞ்சிக்கிற மாமியார், என்னுடைய குழந்தை. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இவ்வளவு பிரச்சனை உன்னுடைய மனைவி வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஏன் அப்படின்னா, ஒரு கணவனை பத்தி முழுமையா மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வெளியே இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஒரு ½ hour நீங்க கூட பழகுவீங்க, என்னுடைய முழு கேரக்டரையும் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் சிரிச்சு சிரிச்சு பேசுற வரைக்கும் இந்த அண்ணா ரொம்ப ஸ்வீட்டா இருப்பான்னு நினைப்பீங்க. ஒருவேளை நான் கோவப்பட்ட ஐயோ இந்த அண்ணா ரொம்ப டென்ஷன் அப்படிதான் நினைப்பீங்க. ஆனா ஒரு மனைவி மட்டும் தான் நம்மளோட 24 hours வாழ்றவங்க. அவங்களுக்கு நம்ம எப்போ சிரிப்போம், எப்போ கோவப்படும், ஒரு கணவன் என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் மனைவிக்கு தெரியும். அப்ப என்னுடைய வாழக்கூடிய மனைவிக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா பண்ணலையாங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஏன் கணவன் எப்படின்னு எனக்கு தெரியும். இது என்னன்னா, இன்னைக்கு சொசைட்டில நிறைய மனைவிகள் இதை ஃபாலோ பண்ணும். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை இருக்குமோ அந்த டவுட்லயே உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்க கணவன் மேல நீங்க நம்பிக்கை இருந்ததுன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். அண்ட் ரெண்டாவது, எனக்கு வந்து கல்யாணமான புதுசு வந்து என் மனைவியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க என்னன்னா, வெளி உலகம் பார்க்காத, வெளி உலகம் தெரியாத மனைவி தான் என்னுடைய மனைவி. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்களுக்கு என்னன்னா, அவங்கள நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வரணும், நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி பேம்பர் பண்ணி வளர்த்துறாங்க, இப்படி இருக்காதமா. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன ஷோ கூட்டு போனேன். அங்கே போய் அவங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணிட்டாங்க. அப்பதான் அவங்க நிறைய பேர்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஏதாவது பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும். அப்போ நான் கேட்டேன், ஏதாவது பண்ணுறியா, உனக்குன்னு ஏம் ஏதாவது இருக்கான்னு ஒரு நாள் கேட்டேன். எதுவுமே இல்லை. உனக்குன்னு பேஷன் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைங்கிற வார்த்தை நீ எப்படி சொல்லலாம்? இல்லைங்க எனக்கு தோணல, இல்லை வேற ஏதாவது ஆசை இருக்கா? எதுவுமே இல்லை. எதுவுமே உனக்குன்னு ஒரு பேஷன் வச்சுக்க, ஏதாவது ஒன்று. நான் ஒரு 1 week டைம் கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க வேணா நம்ம துணி கடை ஆரம்பிக்கலாமா அப்படின்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. எனக்கு பர்சனலா எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா இந்த மீடியா வாழ்க்கை எப்போ எப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்னைக்கு எனக்கு இருக்க இந்த சில பிரச்சனைகளை பார்க்கும்போது இந்த மீடியால என்னன்னா, ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க, இந்த மீடியாங்கிறது என்ன, ஒருத்தருடைய கேரக்டர் ஒருத்தங்க அனலைஸ் பண்ணிட்டா இதுவாகத்தான் பார்ப்பாங்க. ஓகே இவன் இப்படியா அப்படிங்கிறதுனால எனக்கு பல வாய்ப்புகள் போவதற்கான சில விஷயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் போது யோசிச்சேன், நம்ம எதுக்கு இவங்களை நம்பிக்கிட்டு இவங்கள்ட்ட போய் கையேந்திரிக்கணும்? நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தா இன்னும் நல்லா இருக்குவேன். அப்ப நான் பண்ற பிசினஸ்க்கு நான் முதலாளி, நான் இன்னொருத்தர் போய் கையேந்த வேண்டாம். அது லாபமோ நஷ்டமோ அது என்னோட போகட்டும். அப்ப நமக்கும் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. இப்ப ரெண்டையும் பார்க்கும்போது கவர்மெண்ட்ஸ் வந்து வேணான்ட்டேன். ஏன்னா முக்கு துணி கடை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்கு. நான் யோசிச்சேன், இங்க போய் துணி எடுக்காத மக்களா நம்ம கடையில வந்து எடுக்க போறாங்க, அப்ப வேற என்ன பண்ணலாம் யோசிச்சு கடைசியா ஓகே அவங்க கேட்கறாங்க, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த
எடுத்தோன்னே கடை போட வேணாம், இந்த எக்ஸ்போல ஸ்டால் போடுவோன்ட்டு முறையா ஒரு எக்ஸ்போல, மதுரை எக்ஸ்போல போய் ஸ்டால் போட்டோம். கொஞ்சம் கார்மெண்ட்ஸ் அப்போ நாங்கள் வெளியூர் பர்ச்சேஸ் பண்ணல, சென்னையிலேயே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி போய் போட்டோம். ஓப்பனிங் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், மக்கள் வந்து வாங்குறதா நீங்க நின்னீங்கன்னா அது எப்படிங்க போகாம இருக்கும்? மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மள பார்க்கிறதுக்காக சில பேர் வந்தாங்க, அப்புறம் வாங்கவும் செஞ்சாங்க. ஓகே, இது நல்ல பிசினஸா இருக்கு. ஏன்னா துணி மீது மக்களுக்கு எப்பவுமே ஒரு மோகம் இருந்துகிட்டே இருக்கும், அதுலயும் பெண்களுக்கு அதிக மோகம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ ஏன் லேடிஸ்க்கு பண்ற, ஜென்ஸுக்கு பண்ண, பசங்க வாங்கவே மாட்டாங்க, நீங்க மென்ஸ் வேர் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா சும்மா தான் உட்கார்ந்து இருக்கணும், அதனால பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி இது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லபடியா போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் அந்த எக்ஸ்போல இருந்து தான் ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த பொட்டிக், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பாக்குறப்ப உங்களோட ப்ரொஃபஷன்ல வந்து அது ஞாபகம் வந்திருக்கா? பிகாஸ் நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொன்னதை விட நாஞ்சில் விஜயா தான் வந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க இல்லையா? சோ அந்த லேடி கெட்டப்ஸ்னால இனிஷியல்ல இருந்த டைம்ல இருக்கும், நிறைய இருந்துச்சு. அதாவது ஆரம்பத்துல எனக்கு இருந்துச்சு, எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ரசிச்சாங்களோ அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ இன்னைக்கும் சில இடங்கள்ல பாருங்களேன், இப்போ எனக்கு நடக்கிற விஷயங்களை கூட சில பேர் உட்காந்து இன்ஸ்டாவா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், பொட்டை இந்த மாதிரி பல வார்த்தைகளை என்ன சொல்லி, ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட போடும்போது இதை ரிலேட் பண்ணி நிறைய வார்த்தைகள் பேசுறாங்க. சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம சோசியல் மீடியாவிலே ஒரு பதிவு போடும்போது கீழே எண்களை குறித்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா இவங்க என்னுடைய தொழிலையும் இதையும் வச்சுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பட் என்னுடைய எண்ணம் என்னன்னா, ஃப்ளைஓவர் மேல ஏறுவோம், நமக்காக கட்டினது தான் அந்த ஃப்ளைஓவர். ஆனால் நீங்கள் காரில் போகும்போது கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பயங்கர பள்ளமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டே ஓட்டிங்கன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும், நம்ம பதட்டமாயிடுவோம். நம்முடைய ஃபோக்கஸ் அந்த ஃப்ளைஓவர்ஸில் கீழே இறங்கினா நமக்கான ஒரு அழகான பாதை இருக்குது. எனக்கு என்னன்னா இந்த பேட் கமெண்ட்ஸ் இவங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு 8 பேட் கமெண்ட்ஸ் வந்தால் 2 கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஜி சூப்பராக பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்கள்லாம் போனால் சில லேடிஸ்லாம் வந்து கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ அந்த பொம்பளை வசத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு, அதுவும் என் ஒய்ஃப் இருக்கும்போதெல்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, அப்பா புதுசாக லேடி கட்டப்பில் அவ்வளோ அழகாக இருக்காண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலே என்னடா வேணும் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு, இது போதும். ஸோ அப்படிதான் நான் கடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பொட்டிக்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த காசெல்லாம் வந்து கொடுக்காம போயிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஃப்ரெண்ட்ன்றதுனால அந்த மாதிரி எனக்கு பர்சனலா நடந்த அனுபவம் ஒன்று. காமனாவே நாங்க இந்த எக்ஸ்போக்குள்ள வரும்போதே சொன்னாங்க சில பேர், இந்த மாதிரி எக்ஸ்போல கூட்டம் இருக்கும்போது இது போல சில நபர்கள் வருவாங்க, கொஞ்சம் அவங்கள்ட்ட கவனமா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு துணி எடுத்துட்டு போறாங்கன்னா பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டத்துல எடுப்பாங்க, இதெல்லாம் போயிட்டு அப்படி ஒருவேளை அவங்க எடுத்தா கூட அதை போய் நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட வாங்குற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது. ஸோ வந்து பண்றாங்கன்னா உண்மையில அவங்க மிகப்பெரிய வறுமையில இல்லாத சூழ்நிலையில தான் வருவாங்க. நான் அப்படி எடுத்துருவாங்கன்னு யாரையா நினைச்சுன்னு வச்சுங்களேன், என்னை சுற்றி உள்ள மக்கள் மீது நான் ஏதோ சந்தேகப்படுற மாதிரி எனக்கு இருக்கும். எனக்கு அது வேணாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படியே எடுத்துட்டு போட்டுங்க. அப்படி அழகா நீங்க நான் போட்ட எக்ஸ்போ ஓனர்ஸ் யாருக்கு வேணா ஃபோன் பண்ணிக்கலங்க, நாஞ்சில் விஜயன் ஸ்டால் மூடவே மாட்டேன். அப்படி எப்படி இருக்கோ அப்படியே திறந்து போட்டு போகும்பொழுது என்னையும் அப்படியே கூட்டிட்டு போங்க, நான் அப்படியே பார்த்துட்டு. ஆமா, தமிழ்லே ஒரு நாள் உச்சரிக்க தெரியாது, நீ உட்கார்ந்து இதெல்லாம் பேசுறியா, பட்டிமன்றம் பேசுறியா? எனக்கு உண்மையிலே வராது, அது இயற்கை, எனக்கு ரூதி எதுவுமே வராது. ஆனா இந்த நாக்கு இந்த வாயை வச்சுட்டு என்னால ஒரு மேடையில பேச முடியுதுல்ல. நீ திருந்த மாட்ட, உனக்கு இந்த எடுத்துட்டு போனாங்கல்ல, அப்போ எனக்கு வாய்ஸ் திட்டாங்க, நான் அப்போ மெசேஜ் அனுப்புறேன், நான் உங்களை எங்கேயுமே காயப்படுத்தக்கூடாது, உங்களை எங்கேயுமே நான் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன வந்து இவ்வளோ தூரம், ஏன்னா என்னோட வீடியோ கால் பண்ண ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து என்னை அவமானப்படுத்த நினைக்கும் போது